சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் துரோகத்தை பற்றியும் துரோகம் செய்பவர்களை எப்படி கண்டறிந்து விலகி இருக்க வேண்டும் என்பது பற்றியும் மிகக் கடுமையான எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார். துரோகம் குறித்து அவர் கூறும் முக்கிய கருத்துக்கள் இதோ. 1. முகமூடி அணிந்த நண்பர்கள். சாணக்கியர் ஒரு பிரபலமான ஸ்லோகத்தின் மூலம் இவ்வாறு கூறுகிறார்: பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயேத் தாத்ரிஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். பொருள்: உங்கள் முதுகிற்கு பின்னால் உங்கள் காரியங்களை கெடுப்பவனாகவும் உங்கள் முகத்திற்கு முன்னால் மிகவும் இனிமையாக பேசுபவனாகவும் இருக்கும் நண்பனை உடனடியாக விலக்கிவிடுங்கள். அவன் மேலே பால் ஊற்றப்பட்ட உள்ளே விஷம் நிறைந்த பானையைப் போன்றவன். 2. இரகசியங்களை வெளிப்படுத்துதல். யார் ஒருவர் உங்கள் இரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்கிறாரோ அவரே முதல் துரோகி என்கிறார் சாணக்கியர். ஒரு மனிதன் தனது பலவீனங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் துரோகம் செய்பவர்கள் எப்போதும் உங்கள் பலவீனத்தையே ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். 3. துரோகிகளை அடையாளம் காணும் வழி. ஒருவர் துரோகியாக மாறுவதை அவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மூலம் அறியலாம் என்கிறார். தேவையற்ற புகழ்ச்சி. தகுதியை மீறி உங்களை புகழ்ந்து பேசுபவர்கள் பின்னாளில் துரோகம் செய்ய வாய்ப்பு அதிகம். சுயநலம். இக்கட்டான நேரத்தில் மட்டும் உதவி தேடி வருபவர்கள் அவர்களின் தேவை முடிந்ததும் உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். அதிர்ஷ்டம் மாறும்போது. உங்கள் செல்வம் அல்லது செல்வாக்கு குறையும் போது யார் உங்களை விட்டு விலகிச் செல்கிறார்களோ அவர்களே உண்மையான துரோகிகள். 4. துரோகத்திற்கு தண்டனை. சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு துரோகிக்கு கொடுக்க வேண்டிய ஆகச்சிறந்த தண்டனை அவரிடமிருந்து முழுமையாக விலகி இருப்பதுதான் மீண்டும் அவர்களை நம்புவது என்பது ஒரு நச்சுப்பாம்பிற்கு பால் ஊற்றி வளர்ப்பதற்குச் சமம். 5. யாருக்கு துரோகம் செய்யக்கூடாது. சாணக்கியர் 5 நபர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறார். 1. உங்கள் குரு. 2. உங்கள் தந்தை. 3. உங்கள் தாய். 4. உங்கள் அரசன். 5. உங்களுக்கு உதவி செய்த நண்பன். சுருக்கமாகச் சொன்னால், பாம்பின் பற்களில் விஷம் இருக்கிறது, ஈயின் தலையில் விஷம் இருக்கிறது, தேளின் கொடுக்கில் விஷம் இருக்கிறது. ஆனால் ஒரு துரோகியின் உடல் முழுவதும் விஷம் நிறைந்திருக்கிறது என்பது சாணக்கியரின் வார்த்தை. எனவே இனிமையாக பேசுபவர்களிடம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே அவர் கூறும் பாடம். சாணக்கியர் கூறும் துரோகத்தின் வகைகள். துரோகம் ஒரு மனிதனை எப்படி பாதிக்கும் என்பதை சாணக்கியர் மிக நுணுக்கமாக விளக்குகிறார். பொருளாசை காட்டும் துரோகம். ஒருவன் பணத்திற்காக தன் தலைவனுக்கோ அல்லது நண்பனுக்கோ துரோகம் செய்வான் என்றால் அவனை எக்காலத்திலும் மன்னிக்கக்கூடாது. அத்தகையவர்கள் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் அதையே செய்வார்கள். பகைவனுடன் சேர்தல். உங்கள் இரகசியங்களை அறிந்த ஒருவன் உங்கள் எதிரியுடன் கைகோர்ப்பதுதான் மிகக் கொடிய துரோகம். வீட்டிற்குள் இருக்கும் துரோகி வெளியே இருக்கும் 1000 எதிரிகளை விட ஆபத்தானவன் என்பது அவர் கருத்து. வேலைக்காரனின் துரோகம். தகுதியற்ற ஒருவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது அவன் செய்யும் துரோகம் அந்த நிர்வாகத்தையே அழித்துவிடும். எனவே பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்கிறார். சாணக்கியர் சந்தித்த துரோகம். சாணக்கியரின் சபதத்திற்கு பின்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய துரோகம். மகத நாட்டின் மன்னன் தனநந்தன் ஒரு அறிஞரான சாணக்கியரை தனது அவையில் முறைப்படி வரவேற்காமல் அவரை உருவக் கேலி செய்து அவமானப்படுத்தி வெளியேற்றினான். ஒரு குடிமகனுக்கும் அறிஞனுக்கும் அரசன் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறியதை சாணக்கியர் அரசு புரிந்த துரோகமாகவே கருதினார். இந்த துரோகமே மௌரிய பேரரசு அமைய அடித்தளமாக அமைந்தது. ஒரு சுவாரஸ்யமான உண்மை, சாணக்கியர் தனது சீடன் சந்திரகுப்தனுக்குக் கூட ஒரு பாதுகாப்பான துரோகத்தை செய்தார் என்று ஒரு கதை உண்டு.
சந்திரகுப்தனுக்கு தெரியாமலேயே அவனது உணவில் தினமும் சிறிதளவு விஷத்தை கலந்து கொடுத்து வந்தார். இது சந்திரகுப்தனை விஷத்திற்கு எதிராக பழகச் செய்து, எதிரிகள் விஷம் வைத்துக் கொள்ள முயன்றால் அதிலிருந்து அவனை காக்க சாணக்கியர் செய்த தந்திரம். இது பார்ப்பதற்கு துரோகம் போல தெரிந்தாலும் அது பேரரசை காக்க அவர் செய்த தியாகம். துரோகத்தை எதிர்கொள்ளும்போது மனம் தளரக்கூடாது. மாறாக அத்தகைய மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களை நமது வாழ்வின் பக்கங்களிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டு மிகுந்த விழிப்புணர்வுடன் முன்னேறிச் செல்வதே உண்மையான புத்திசாலித்தனம் என்று கூறுகிறார் சாணக்கியர். சரி மக்களே, நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.